இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் மேலே வந்து 0.5 இன்ச் வந்து ஸ்விவிங் அலவன்ஸ்க்கு விட்டுருங்க. ஸோ நெக்கு வந்து நான் வந்து 4 இன்ச் எடுக்கிறேன். நெக்கோட டெப்த் வந்து நான் 5 எடுக்கிறேன். ஸோ மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மிட் பாயிண்ட் 3 எடுத்துக்கோங்க. ஸோ அங்கேருந்து வந்து ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துக்கோங்க நெக் ஷேப்க்கு. ஸோ 1 இன்ச் வந்து நெக்குக்கு வந்து ஸ்விவிங் அலவன்ஸ் கொடுக்குறேன் நான். ஸோ லைன்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கேன்வாஸு. இப்போ நம்ம ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கும் 1 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லைனிங் 2 சைடு ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 4 கார்னர் ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச் ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் கேன்வாஸோட மடித்து கார்னரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கார்னரில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லைனில் வந்து 1/4 இன்ச் விட்டு நான் வெட்டி எடுத்துக்கிறேன் துணியை. ஸோ இப்போது வந்து துணி மாதிரி வந்து நான் லைனிங் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்புறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது கொடுத்தது. இப்போ நீங்கள் வந்து அயன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேல் தையலும் போட்டுக்கிறேன். ஸோ மேல் தையல் போட்டிருக்கேன், ப்ளஸ் 1/2 இன்ச் பக்கத்துலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி வந்து இன்னொரு ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் அட்டாச் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒன்றா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதே கேன்வாஸில் வந்து நான் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்விவிங் அலவன்ஸ்க்கு. இங்கே வந்து நான் நெக் பாயிண்ட் வந்து 3 எடுத்துக்கிறேன். ஸோ டெப்த்து வந்து 3 ப்ளஸ் 1/4 இன்ச் விட்டுக்கிறேன் மேலே ஸ்விவிங் அலவன்ஸ்க்கு. ஸோ இப்போ லைனை ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்து 3/4 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன் அந்த கர்வுக்காக. மார்க் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நான் கர்வ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதே மாதிரி 1 இன்ச் வந்து சுற்றி நீங்கள் ஸ்விவிங் அலவன்ஸ் போட்டு நீங்கள் கேன்வாஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் வச்சு நீங்கள் அயன் பண்ணி எடுத்துருக்கேன் நான். இதில் ஃபஸ்ட்டு நான் தைச்சிட்டேன், இல்லைன்னா அயன் பண்ணியிருக்கேன். அயன் பண்ணிவிட்டு கார்னர் ரா எட்ஜஸ்லாம் வந்து கார்னரில் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த லைன்லேயும் வந்து தைச்சிட்டு 1/4 இன்ச் நான் ஸ்பேஸ் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே ப்ராசஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கும் நான் பண்ணியிருந்தேன், அது வீடியோவில் காட்டல நான். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதே மாதிரி லைனிங்கில் ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பிட்டு மேல் தையல் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் நான் ஃபஸ்ட் இதுக்கும் பண்ணியிருந்தேன். அது வீடியோவில் இல்லை, எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால இதில் ஸோ அதே மாதிரி பக்கத்தில் வந்து இப்போ தைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கேலப் டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து கேன்வாஸ் எடுத்துகிட்டு அதில் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இது மட்டும் நீங்கள் கையில் வரைஞ்சிட்டு மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷேப் மட்டும் நீங்கள் கையில் வரைஞ்சிட்டு. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நடுவில் இருக்கிறதும் கட் பண்ணிவிடுங்க. ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்லாண்டிங்காக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து லைனிங்கில் வந்து நான் ரெண்டுமே வந்து ஸ்லாண்டிங்காக ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். பின் இல்லைனா அயன் ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ 2 ஸ்கேலப்பும் ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கிறேன் நான்.
இப்போ எல்லாமே பின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 1/4 இன்ச் நம்ம ஃபேப்ரிக்கை விட்டு கட் பண்ணியிருப்போம்ல, அந்த சைடு மட்டும் நம்ம டிசைன் வராத சைடு மேலே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அதை தைச்சி இப்போ வந்து அந்த ஃபேப்ரிக்கோட மிட் பாயிண்டில் வந்து நான் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலப் எங்கே ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 1 இன்ச் இருந்தால் போதும். அப்போ தான் வந்து இந்த டிசைன் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கேலப்பை வந்து அழகாக வந்து அந்த வரைஞ்சிருக்க லைன்லேயே வந்து நீங்கள் தைச்சி எடுத்துருங்க. இப்போ நான் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கர்வ் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உள்ளே வரைக்கும் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த சைடு கட் பண்ணி ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு டர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் திருப்பி எடுத்துக்கிறேன் இந்த டிசைனை. ஸோ நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே தைச்ச நெக் பீஸ்க்கு மேலே நம்ம இதை வச்சு பின் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஒரு டாப் ஒரு நெக் பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இந்த டிசைன் வந்து நம்ம இது அட்டாச் பண்ண போகிறோம். பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன கொடுக்க போகிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.